திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணம், செகண்ட் மேரேஜஸ்க்கெல்லாம் எவ்வளோ அலையன்ஸ், எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த 7.5 சனியினால் அல்லது இந்த சனிப்பெயர்ச்சியினால் மெயினாக உத்தியோக மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள். சனி வந்துட்டார்னு கேள்விப்பட்டாலே அவங்கவுங்க பேக் எடுத்துன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை போல இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், கடன் சுமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய லோனை கொஞ்சம் கடன் நீங்கள் கேட்ட இடங்களில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கேட்ட கடன் பணம் உங்களை சேரும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி என்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி என்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும், எல்லா செயல்பாடுகளிலும், சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குது, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி.
சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களை அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல் இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பயிற்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி என்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 2026. கன்னிராசிக்கு இது கண்டக சனி ஆரம்பம். கன்னிராசி இதுக்கு முன்னாடி நிறைய சனி பயிற்சிகளை பார்த்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மகரத்தில் சனி இருந்தப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மகர ராசிக்கு, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல மகர ராசியில் சனி இருந்தப்போ கடுமையான காலகட்டங்களாக இருந்தது. அதாவது 2021 அந்த மாதிரியான காலகட்டங்கள், 20, 21, 22 இந்த 3 வருஷம் கன்னிராசிக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்களாக இருந்திருக்கும். அப்புறம் கும்பத்துக்கு சாமி வந்தார், அதுலேருந்து அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். ஸோ கண்டக சனி, கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களை, எதையும் பார்த்து ஒரு பயப்படாமல் சந்திக்கக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே. இவ்வளோதான சப்ஜெக்டு, சரி பார்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் சனி பார்த்தா தான் கஷ்டம். பார்க்கக்கூடிய சனியை ஒரு கிரகம் மேற்கொண்டு சந்திக்குமே ஆனால், நட்சத்திர அடிப்படையிலேயோ அல்லது திரிகோணத்தின் அடிப்படையிலேயோ இன்னொரு கிரக தொடர்பு ஏற்படுமே ஆனால் அந்த சனியுடைய பார்வை சுபத்துவமாக அல்லது அது ஒரு நல்ல முறையில் நல்ல பார்வையாக அமைந்துவிடும். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து நேர் பார்வையாக கன்னிராசியை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டோம். அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தான் நிறைய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள், ஃபண்டு டிமாண்டு, பண பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்கள் எல்லாம் கை நழுவி போடுறது, எல்லாம் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும், லேபர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, லேபர்ஸ் இருந்தாங்கன்னா ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் ஃபண்டு டிமாண்டாக இருக்கிறது, ரிஜெக்ஷன்ஸ் வர்றது, இல்லைனா அதில் ஏதேனும் கலகங்கள், பையருக்குள்ள ஒரு கலகங்கள் ஏற்படுத்துவது, காம்படிஷன்ஸ் ஏற்படுவது, இப்படி இல்லைனா ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வந்துடுறது, பார்ட்னருக்குள்ளே ப்ராப்ளம் வருது. அப்படி இது எதுவுமே இல்லைன்னா மிஷினரி ப்ராப்ளம் வருது, புரியுதுங்களா? இவி செக்டர்ஸில் எல்லாம் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, சம்திங் ஏதோ ஒன்று அடுத்து அந்த தொழில் நிறுவனங்களை, கம்பெனி நிறுவனங்களை, சரி அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிறு தொழில் நிறுவனங்கள், ஏன் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் போட்டிருக்கக்கூடியவங்க, இப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதொருமை கன்னிராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இடமாற்றங்கள் இருக்குது. இந்த கண்டகச்சனி ஆரம்பித்து தான் உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு இதில் தனியாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, நல்ல நேரம், உங்களை ஒரு நல்ல ஒரு சொந்த காலில் சாமி உங்களை நிற்க வைக்க போகிறார். இதுவரையிலும் கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம வெளியில் போனால் பிழைக்க முடியுமா, வெளியில் வந்துட்டால் நம்ம நல்லா இருப்போமா, இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நம்ம ஒரு சேஃப் ஜோனாக இருக்குது, நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பயந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க. அது சின்ன சின்ன கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஜாபாக கூட இருக்கலாம்,
இந்த வேலையை விட்டு போயிட்டால் நமக்கு வேறு வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து பயந்து ஒரே இடத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்கள போட்டு நல்லா அவங்க தலையில் மிளகா அரைச்சிருப்பாங்க. முதல் முறையாக உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க இருக்கின்றார் இந்த சனி பகவான். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நிறைய இடமாற்றங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காலம். ஆனால் அதில் ரொம்ப முதலீடுகள் இல்லாமல் பார்த்துக்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஏமாறக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, நீங்கள் புதிய வேலை மாறுவதாக இருந்தாலும், ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது ஊர் மாறுவதாக இருக்கலாம், இடம் மாறுவதாக இருக்கலாம். நிறைய இப்போ கண்டகச்சனைனா இடமாற்றங்களில் தான் மெயின். அல்லது ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, ஒரு நல்ல ஜோசியரை நல்ல கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, சார் இப்போ எனக்கு தசாபுத்தி என்ன நடக்குது சாமி, எனக்கு பாருங்கள், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, சேஃபாக இருக்குமா, எந்த நாளில் நம்ம பண்ணலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சுட்டு எந்த மாதிரி கோவிலுக்கு எதாவது போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. ஏன்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம் கன்னிராசி அன்பர்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ இந்த புது வாழ்க்கையை ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வாழ வைக்கக்கூடிய சனி பகவான். வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வாழ வைப்பார், வாழ வைக்கும் சனி பகவான். அப்போ உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, நிலையான வருமானம். சார் இன்னொரு விஷயம் சிங்கிள் லைனில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்பொழுதுமே சனி மட்டும் ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அது நிலையானதாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும், காப்பாற்றப்படுவதாக இருக்கும், கடைசி வரையிலும் உங்கள் கூட வரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள் எனதருமை கன்னிராசி என்பவர்களே, சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலையானதாக நீடித்ததாக இருக்கும். அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அல்லது டைரக்டர்ஸு, அல்லது சம்திங் ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு ஹையர் லெவல்லேருந்து கீழ்நிலை வரலும், கிளர்க்கு வரலும், அப்படி வச்சுப்போமே. அப்போது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், அதே போல் மெயினாக ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா, ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டர்ஸு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ வைக்கின்ற சனி பெயர்ச்சி. அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். முடிந்தால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. இந்த சனி பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம், சார் இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமணம் யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம்,
திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன். அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே, ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. நல்ல வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.